போடுவேன்டா போஸ்ட் நான் போடுவேன் நீ முடிஞ்சா தடுத்து படுற நான் போடுவேன் போஸ்ட் சகாமதி பாடுடா சகாமதியா நீ முடிஞ்சா தடுத்துக்கோடா நான் போஸ்ட் போடுறது நீ முடிஞ்சா புடிச்சுக்கோடா நான் போஸ்ட் ராஜு பாய் 2 finger in the glitch இங்கிலீஷ் தெரியுமா ஐ நோ இங்கிலீஷ் நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம் சார் ஒரு வழியா நாங்கள் ஹைவே பக்கமாக வந்தாச்சு குளிர் காலைல சரியான குளிர் காலைல ஹீட் இருக்குன்னா என்னோட வண்டி ரோடு ஆடுது இது வந்துட்டு சிமெண்ட் ரோடு இந்த ஊரில் கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும் நாக்பூர் தாண்டிட்டோம் இப்போ வந்து நாங்கள் டெல்லிக்கு வந்துட்டு திட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது நாங்கள் பின்னாடி டயரும் காற்று கம்மியாக இருக்குடா இது டயர் மாற்றி மாற்றி காட்டுது ஃப்ரண்ட் டயர் காற்று கம்மியாச்சுன்னா பேக் டயர் காட்டுது பேக் டயர் கம்மியாச்சுன்னா ஃப்ரண்ட் டயர் காட்டுது நான் முன்னாடி மட்டும் பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டேன் இங்கே வரேன் இது காற்று கம்மியாக இருக்குது அது காற்று அதிகமாக இருக்குது ஆனால் நான் சிக்னல் காட்டினது ஃப்ரண்ட் டயரு ஃபஸ்ட்டு காலை கட்டணம் எங்கேயாச்சும் முடிச்சுட்டு வந்துடலாம் இருறா எனக்கு இப்போ என்ன தெரியுமா பையன் குடிச்சா இல்ல மேகி நேற்று சாப்பிட்டதுக்கே எல்லாம் தூங்கிட்டோம் காஃபி குடிச்சா என்ன ஆக போதும் குடிச்சா தூக்கம் வராதுடா காஃபி குடிச்சா தூக்கம் வராது அப்படியே ஒரே ஐடியா போயிடும் தண்ணி எடுத்துட்டு வாடா தண்ணியா மெதுவா போக சொல்லலாம் அவனை படி வாட்டர் பாட்டில் எடுத்து கொடு புதுசா விளாக் பண்ணுங்க இப்போ நம்ம எங்க போறோம்னா காளைக்கடனுக்கோசம் நடு ரோட்ல நின்று இருக்கோம் அவங்க காட்டுக்குள்ளே பூத போறோம் கடைசி டாக்குமெண்ட்ரி போகும்போது புலி அடிச்சிடும் ஏய் வேலி போட்டிருக்கா புலி வாரத்துல எந்திரிச்சு வந்துரு இல்ல அது எடுத்துட்டா அப்ரே அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓடிடும் அது பாட்டு ஆஃப் பண்ணிக்கோ காப்பிரைட் வந்துட போகுது ஏச்சா காலையில் வந்துட்டு நாங்கள் டீ போட்டு குடிக்க போகிறோம் அண்ட் இது வேறு ரெசிபி இளையராஜா பாட்டு காப்பிரைட் வந்துடும் எல்லாம் அப்போ அனிருத்துக்கு வராதா இல்லை இது இன்னும் பவர்ஃபுல்லா இந்த கை மட்டும் ஒரே இதுடா இந்த கையை தான் நமுந்து போகிறேன் ஏன்னா கூட்டு இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி வரல இங்கே பாருங்க மாதேஷ்க்கு அனுப்புகிறாங்க புகை விட்டுட்டு இருக்கான்னு அதான கையில் எனக்கு கருப்பெல்லாம் இல்ல நான் கவனி பேண்ட்லேயே உட்காந்துக்கிறேன் சரி நீங்கள் பேண்ட்ல கொதிக்கோங்க நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கா அதெல்லாம் இல்லை உள்ளதான் வரணுமா போ ஓ மை காட் வாங்க வாங்க ஆமாம்ல நான் குடிக்கிற தண்ணி இல்லையா குடிக்கிற தண்ணி இல்லை அதான் இப்போ கார் கழுவணும் காஃபி போடலாம் நான் இருக்கிற தண்ணி வேஸ்ட் பண்ணிட்டீங்களேண்ணா அப்போ தண்ணி வாங்கிட்டு போட்டுக்கலாம் கார் டயர் மட்டும் எடுத்து உள்ள வச்சுட்டாப்போ பின்னாடி வச்சுக்கிறோம் வண்டி மேலே வச்சுக்கிறோம் இங்கே வையாங்க கொஞ்சம் தூரம் போகணும் ஐஸ் வாட்டருடா நான் ஐஸ் வாட்டர் இல்லைண்ணா அது கிளைமேட்டுக்கு மாறிடுச்சு பேக்கே வச்சுக்கலாமா பேக்கே அடியில் ஒன்று கொடுத்துடலாம் இங்கே தான் டீ கடை இப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கிறோம்டா ஆந்திராவில் இல்லை இதில் இருக்கிறோம் எது ஏய் அந்த மேட் கிளாஸ் ஓட்டினதுக்கும் இந்த வால் பயங்கரமாக இருக்கு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறேன் வா 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 உங்களோட ஹாஃப் சாப்பிட்டு ஏன்ட்டு இருக்கு இங்க பாருங்க நம்ம வண்டி ப்ரெஷர் வந்து இதுல காட்டும் டயர் வந்துட்டு ஃப்ரண்ட் டயர் வந்துட்டு ப்ரெஷர் கம்மியா இருக்கா அப்படி எப்படி வாங்குங்களேன் ஃப்ரண்ட் டயர் பார்த்தா காற்று அதிகமா இருக்கு அப்படியே பேக் டயர் வாங்களேன் பேக் டயர்ல தான் காற்று இல்லை வண்டிக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை இது நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் அதனால இங்கே நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பெட்ரோல் பங்க்ல எப்பயுமே வந்து இப்போ அந்த காத்தடிக்க மிஷின் வச்சுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக சைடில் பெட்ரோல் பங்க் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும் அது வேற யாரும் இல்லை அது அவங்களுதே தான் ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் அது ஒரு நம்ம 10 ரூபா கொடுத்து கூட அடிச்சிடலாம் அவங்க வந்துட்டு இந்த சார்ஜ் இது பண்ணி தானே வச்சிருக்காங்க நீங்கள் பண்ண தான் நினைக்கிறேன் எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ காற்று இருக்குது எல்லாமே இதில் காட்டிடும் என்ன ஒன்றுனா இது நம்ம சார்ஜ் இங்கேயோ டயருக்கு வந்து பஞ்சர் ஆகிருக்குது ரன்னிங்கில் வந்துட்டு அழுத்திட்டா போதும் அதுவே 15 செகண்ட்ஸில் காற்று ஒரு 10 நிமிஷம் காற்றான ஏறுறதுக்கு அவங்க இவங்க இதுலயே காத்து வைக்கிறாங்கண்ணா
இதெல்லாம் பழசு 2 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒட்டி எல்லாம் காயமாயிடுச்சு. இதெல்லாம் மாற்றணும். நான் வினித்தே கஞ்சா தான் கொடுத்துட்டியடா அவருக்கு. வேற வழியில் முருகேன் தான். குளிர் காயன்னா எப்படின்னா நான் கேமராமேன் நானு. நீயும் போய்க்கோ. நானு டே குளிர் தான். இல்லடா மூஞ்சி வச்சா ஏறி போற போறேன் மேல. நீ குளிர் காஞ்சிட்டு வா. அவனுக்கு தனியா ஒரு ஷேப் தெரியுது. இப்போ உள்ள போயிருச்சு. எல்லாரும் இந்த யாக வளர்த்துவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. ஏறி யாருன்னா அது அங்க ஏறிட்டு இருக்கிறது? இறங்குங்க. எந்த எங்கல இருந்து பார்த்தாலும் ஷாருக்கான் மாதிரி இல்லையே. நல்லா உத்து பார்த்தீங்கன்னா டி மார்க்கெட்ல பாப்கார்ன் போடுற மாதிரி ஷாருக்கான் சார் இங்க பாருங்க சார். நல்லாவே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் பாருங்க. இது பாரு டேய். வேற எப்படி இருக்கு வேற? ஃபோன் ஃபால்ட். ஃபோன் ஃபால்ட். பல்லு காட்டிட்டேன். நீ பல்ல காட்டு. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது. இது பாருங்க. போடுவேன்டா போஸ்ட். நான் தான் போடுவேன். நீ முடிஞ்சா தடுத்து படுற நான் போடுவேன் போஸ்ட். சகாமதி பாடுடா. சகாமதியா? நீ முடிஞ்சா தடுத்துக்கோடா நான் போஸ்ட் போடுறது. நீ முடிஞ்சா புடிச்சுக்கோடா நான் போஸ்ட். ஐயோ நீ முடிஞ்சா தடுத்துக்கோ நான் போஸ்ட் போடுறது. நீ முடிஞ்சா புடிச்சுக்கோடா நான் போஸ்ட் போடுறது. நீ ஏன் மறக்கறியா? விழுதுல மறந்துருச்சு. எவ்வளவு ஆகும்? அவ்வளவுதான். இன்னொரு 3 சரியாயிடுச்சா டயரு? டயர் சரியாயிடுச்சு. ஓகே. இது 35 ஏறிட்டோம். அப்படியே எல்லாத்துலயும் காத்து செக் பண்ணிக்கலாம். அப்பயே எனக்கு காத்து கம்மியா தான் இருக்கு. டயர் வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்ல நல்லா செக் பண்ணி பாரு. அது இருக்காதுமா. எங்கடா பட்டன்? இங்க தான்டா வச்சிருந்தேன். என்ன பட்டன்? பாட்டிலா? பட்டன் டயருக்கு அடிக்கிற காத்து பட்டன். க்ளோஸ் பண்றதா? ஓபன் பண்ணும்போது வச்சா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ். நைட்டு மேகி சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டல்ல வாங்கி தந்துருவோம். இப்ப கண்டு பாத்துட்டேன். ஐயோ கண்டுபிடிச்சேன். இல்லடா பொறுமையா போங்க சார். படி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நைட்டு ஹோட்டல் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு வேணும். மேகில இருந்து தப்பிச்சிடலாம். மெட்டல்ல இருக்குமா என்ன? இனித்தனா உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்க பேனட்ல வச்சது இங்க வந்து தொலைவீங்க பாத்தீங்களா? அங்க கொடு. எங்க வைக்கிறீங்க? இல்ல என்ன இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி அது? நான் தானே முன்னாடி பாத்துட்டு வந்தேன். இது கருப்பு கலர்ல இருந்துச்சுடா. ஓ இந்த போன்ல செலக்ட் பண்ணிட்டு அதுல இது வச்சா போதும். பாஸ்வேர்ட் நான் போஸ் கொடுக்க சொன்னா சாமி கும்பிடுறான். இல்ல அதுக்கு இப்படியே இப்படியே கையில எடுத்துடலாம். எடுத்த குளிரும். அவன் பண்ற இதை மட்டும் பாருங்களேன். நான் சோளக்கொல்ல போவோம் போக வருதுடா. சோளக்கொல்ல போவோமா நிக்கிறீங்க? நானே தான் பண்றீங்க. பிடிக்கிற வேப்ல அது எப்படி ரொம்ப டார்க்கா வருது? டார்க்கா வருது, வாசனையா வருது. அதான் நான் பல்ல விளக்கணே. வாங்க போலாம். ஏறுங்க ஏறுங்க. படி ஏறல. நான் படி ஏறுங்க. அந்த பின்னாடி வந்து ஏதாவது எடுக்க சொல்லிட்டு ஓடிடலாம். இது இல்ல வா சார்ஜ் இல்ல. 29 இருக்காங்க. 1000 கிலோமீட்டர் ஓடிக்கலாம். அவர் அப்படிதான் இருக்கும். நம்ம ஊர்ல இருந்தே காத்து செக் பண்ணல. உன் பேக்கில் என் பேக்கில் போயிட்டு சார்ஜ் கேபிள் எடுத்துக்கோ ஒன்று அடாப்டரோட. ஆமாம் இதெல்லாம் லேப்டாப் சார்ஜ் பண்ணால் டுமில் டுமில். ஆமாம். இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு டயருக்கு காற்று ஃபில் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு.
நல்ல க்ளீன் போல்டாக இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு டயர் ஃபில் பண்ணலாம், அதுக்கு மேலே ஃபில் பண்ண முடியாது. இதுக்கே ஊர்பட்ட டைம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. காலை கடன் முடிச்சு நீ முடிச்சியா? அதோட நம்ம அப்படியே 0.5 போட்டுக்கிட்டா 1 போட்டுக்கிட்டா இவன் யாரா குறுக்க மஸ்கிட்டோ மாண்டையா? ஏய் விட்டுட்டு ஓடுறாங்கடா. பரவாயில்ல, ஃபோன் நம்மகிட்ட தானே இருக்கு. அவருக்கு ஃபோன் முக்கியம், அதனால நிப்பாரு. விட்டுட்டு போயிடுவாரு. போயிட்டாருடா. போக மாட்டாரு, ஏன்னா இங்க ஒரு 1.5 லட்சம், இங்க ஒரு 40,000 இது. நீ சுட்டுட்டியா? நானும் சுட்டுட்டேன். இனி தானே போனு. அவங்க உள்ள தேடுவாங்க. பிளாக் எடுக்க ஒரு போனை கூட காணும். டேய் நஜோனே போயிட்டாங்கடா. என் ஃபோன் மட்டும் இருக்கேன். டேய் ஃபோன் பண்ண கூட எந்த ஃபோனும் உள்ள இல்லடா. சரிடா. போயிட்டாரா? காலத்தால நான் ஜாக்கிங் கேட்கவே இல்லையே. சரி போனது போயிட்டாங்க. இருடா போனது போயிட்டாங்க. டேய் வாடா, நீ வேணாம்டா. தருண வேணாம்டா. தருண வேணாம்டா, கொள்ளையடிக்கு வர. டேய் அதெல்லாம் யாரும் தர மாட்டாங்கடா. போடா போடா மத அச்சோ. தருண வந்தது வந்துட்டோம், ஒரு ஃபோட்டோ எடுறா வாடா. எப்படி அண்ணன் இந்த கொஞ்சம் நேரம் வரணும்? வரமாட்டாரா? வருவாரா? ஒரே ஒரு ஃபோட்டோ. இது பிளாக் கேமரா கையில் வச்சிருக்க மாதிரி. நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம். ஒன்று விற்றா 50,000 ரூபா வரும். இங்கே ஒரு 15 ப்ரோ, அங்கே ஒரு 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ் ஒன்று. ஓகே, இதை வச்சுருந்தா அப்படியே அந்த ஊருக்கு வந்தால் பிடிங்கிப்பாங்கடா. ஐயோ, இதுதான்டா ஃபஸ்ட்டு வைக்கணும். வித்துட்டு வேற ஃபோன் வைக்கலாம். ஏய் நல்லா இருக்குடா. ஏய் வாடா போலாம். டேய் போயிட்டாங்கடா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? காலைல எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு 1000 கிலோமீட்டர் அடிச்சே ஆகணும் அப்படின்னாரு. அவர் அங்கே போய் நிற்கிறாருடா. ஏய் இருடா தருண், வேலைக்கு ஆகாதடா. தருண் லிஃப்ட் கேளுடா, என்னன்னாலும் சரி. இந்த லாரிக்கார லிஃப்ட் கொடுப்பானா? கொடுப்பான்டா. அந்த எருமாட்டு மேலே ஏறி இது இந்த கமல் ஒரு படத்துல போவாரு, அந்த படத்துல போலாமா? ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கன் லிஃப்ட் கேட்க போகிறோம். அது தருண் தான் என்னது? அது எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்பாங்க, என்னடா என்ன காரில் ரைடு போகிறேன்னு வாக்கன் லிஃப்ட்டில் போயிருக்கீங்க அப்படின்னு. பாரு நடு ரோட்டில் போய் படுறா, கண்டிப்பாக நிறுத்துவான். ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பான். ஏற்ற மாட்டான்டா, எவனை ஏற்றினா விட்டுருவான். பின்னாடியே போய் தேங்க்யூ சொல்லிட்டு வருவேன். எனக்கு தெரியும்டா அவனை பற்றி. அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா. ஐ எம் வெரி குட் பாய் ஆக்சுவலி. யாரு உங்க அம்மா மாதிரி சொல்றாங்க? தெரியும்டா, வாடா. ஐயோ அங்கே நிற்கிறாங்கடா. ஐயோ நிற்கிறாங்கடா. காரம் சொல்லிக்கிட்டே போகிறான். என்னடா நெஞ்ச புடிச்சு உட்காந்துக்கிட்டேன். எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதை காலையில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. காலையில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. படி எதுவுமே பண்ண முடியாது. டைம் என்ன ஆகுதுன்னா இப்போ 7 மணி ஆச்சு. நீ ஏன்டா விளாக் பண்ணிட்டு வர? சும்மா வந்து சலுப்பு அடிக்கிட்டா தானே விளாக் பண்ணிட்டே வரேன். அண்ணா ஃபோன் தானே இருக்கு. என் ஃபோனு ஏன் தெரியலையே. என் ஃபோன் கையில் வச்சு அண்ணா சரியான வாக்கிங்க மாறினீங்க. வண்டியில வந்துட்டு இருந்தவங்க லிஃப்ட் கேட்கறான். பையா பையா பையாங்கிறான். அவன் தாண்டினதான் அப்படியே மஜா தோத்துதான். திரு நின்றுதான் அவ்வளவு இந்த மாதிரி திரும்பி பிளாக் எடுத்து காட்டுக்குள்ள நம்ம டீ போட்டு குடிக்க போறோம். உன் லைஃப்ல இப்படி ஒரு ட்ரிப் நீ பார்த்தது இல்லைல்ல? சாவி என்ன குளிரா. நான் அப்பவே யோசிச்சேன், வினிதா எடுக்கிறேன்னு சொன்னாரு, எதுக்கு திடீர்னு நம்ம கிட்டே கொடுத்தாரு? அப்பயே யோசிச்சிருக்கணும். சரி ரைட்டு. என்ன இந்த குளிர் போடுது? யாரா பல்லு டைப் பண்றது? வண்டியே டைப் போடுதா? அதுல கை வைப்பாரு, சூடா இருக்கும். ஃபில்டரே தான் வருது.
ப்ரொடக்ஷன் போட்டுறீங்களா? டேய் முக்காடு போட்டு உள்ள என்னமா பண்றான்டா அவன்? என்ன பண்றீங்க? ஏய் ஏய் அதெல்லாம் நானே எங்கடா காசே வரல. ஏய் குடுடா குடுடா. இன்னும் கொஞ்ச நாள் சூடு வந்துரும். எங்க இந்த பாலையை இறங்கினானே நிறுத்தி போடலாம். உயிர் தான் முக்கியம். புளியோருன்னு கத்திக்கிட்டே வரோம். என் பேண்ட் வேற ஊறுது. அவுட்ரு வந்தாச்சு. டீ போடுவோமா? டீ போடுறோமா? மூச்சவங்களுக்கு கூட அடங்கலபடி மறுபடியும் டீ குடிக்கலாம்டா. கதவு திறந்தோம். ஃப்ரீ அட்வைஸ். புளி அடிச்சு செத்தா கூட பரம்பரையில பெரிய பேரா இருக்கும். டீ குடிச்சு சாவ கூடாது. அநியாயமா. சரி ஓகே. எனக்கு டீ வேணாம். இது அது பேர் என்ன? இதுல பேர் ஒரு கட்டை இருக்கும். டீ கட்டை. நீ இந்த அந்த ரோட்லாம் குழி குண்டுமா இருக்குமே அங்க அங்க அங்க. டேய் இது இல்லாம எரியாத அடியில ஒரு தபால் ஒண்ணு இருக்கும்டா. பிளக் அடியில பிளக் பண்றது இங்கதான் உள்ளதான் இருக்கும். இங்க பின்னாடி தான் இருக்கும். பாத்தியா குடுக்கன்னு சொல்லிட்டு நாங்களே வந்துட்டு டீ போட போறோம். விழுந்துச்சுன்னா எல்லாம் மேலேயும் விழுந்துரும். இது படி நீ இப்படியே பிடிச்சுக்கோ படி. இந்த குளிருக்கு அதுவும் சுடாது. ஜக்கு இதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லையா? இந்த வால்டேல பூச்சோ எரிதலிட்டே எரியல. எரியல. எத்தனை 200 வாட்ஸ் போட்டிருக்கு? இல்ல இந்த டிசி கரண்ட் ஏசி கரண்ட் இல்ல. இது முன்னாடியே சொல்லலாமே. டிசி கரண்ட் ஏசி கரண்ட் தான். அதான் முன்னாடி செக் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவ்வளோதான் போயிருச்சு. 2000 போயிருச்சு. இல்ல உள்ள ஃபியூஸ் மட்டும் தான் போயிருக்கும். ஃபியூஸ் மட்டும் தான் போயிருக்கும். அப்படி இல்லனா ஐ அம் மெக்கானிக். நான் ஓபன் பண்ணி பார்க்கட்டா? வச்சுக்கோங்க. கழட்ட முடியுமான்னு பாருங்க. ஸ்க்ரூ டைப்லாம் இருக்காது. நான் ஸ்க்ரூ கழட்டுறது இல்ல. அப்படியே ஃபியூஸ் மாத்திரா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா ஃபியூஸ் போட முடியாது அந்த இதுல. இது கனெக்ஷனே வரல. ஃபியூஸ்க்கு நான் ஃபெயிலியர் ஹெச்ஆர் டீ போட முடியாது எங்கனால. ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் 10 நாள் தான். 10 நாளைக்கு மேலே ஆகும்ல தான் ஒன்றும். இங்கிருந்து எப்படி போயிட்டு வரதுல அதுதான் படிங்களா? என்ன பண்ணுறது? சார்ஜும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. லேப்டாப் எதுவுமே போட முடியாது. இல்லை ஸ்க்ரூ டிரைவர் இல்லை. எங்கேயும் ஹார்ட் ஒர்க்ஸில் கேட்டால் தான் கிடைக்கும். இது வில்லேஜ் எங்கேயோ வரும்ல. ஆ 9 o'clock 9:30. ஓகே சார், தேங்க்யூ. வேற பேட்டரி கடை இதுக்கு ஓப்பன். பேட்டரி ஷாப். பொறுமையா பேசுங்க. சரி தேங்க்ஸ். தமிழ். டிகே. அவங்க கடைசியில என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலன்னாங்க. தெரியலங்கிறது அவ்வளவு நேரம் பேசுறாங்களே ஹிந்தியில. ஏய் அவங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும்டா. இல்லையே பாரு. ஓகேயா? Black Bull. ஓகேயா? ஓகே. அது பர்ற கீழ. ஓ அதுவா? ஓகேயான்னு போட்டு என்னடா போட்டிருக்கானுங்க. நான் அழுத்தி பிடிச்சிடலாம். நான் டெல்லியில சீக்கிரம் போய் ரீச் ஆயிட்டோம்னா அங்க பாத்துக்கலாம்ல. என்னாச்சு? அழுத்தி பிடிக்க சொன்னீல? ஐயோ உங்களுக்கு ஆகணும். நமக்கு இருக்கிற குரங்கு சேட்டிக்கு நம்ம கம்மியா தான் ஆகுது. ஆனா அந்த இதுல கட் அடிச்சீங்கல்ல, செம கட்னா இது. நீ பாக்கல, தூங்கிட்ட. எப்போ?
ஏன்னா 2 கோன் வச்சிருந்தாங்க, அதுல கரெக்டா உள்ள இப்படி பூந்தாரு. அங்க நேத்து நைட்டு ஆஃப் பண்ணிடுறேன்.